நேசரேவும் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உன் தாசனின் பங்காகவே ஏற்றிடுமே என் வாழ்வின் மொழியே. ஆராதனை என் அன்பை என்று நினைத்து ஆராதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்யும் Praise the Lord, Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 68 முதல் 72 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 68வது சங்கீதத்திலே தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சித்தருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலிற்கான தேவனுடைய ஆளுகையையும் கரிசனையும் அவருடைய சத்துருக்களின் மேலான அவருடைய ஜெயத்தையும் இந்த சங்கீதம் குறிப்பிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. கிறிஸ்துவினால் காலத்தின் முடிவில் பொல்லாப்பும் பொல்லாதனுடைய அழிவும் ஒருவேளை உண்டாகினாலும் கிறிஸ்துவுக்குள் எல்லா விசுவாசிகளும் ஜெயம் பெறும்படியாக நித்திய காலமாக நித்திய ஜீவன் பெற்று நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், சத்துடைய கிரியைகள் எல்லாம் தோல்வியிலே முடிவடையும். ஆனால் ஆண்டவரோ வெற்றி சிறக்கிற தேவன், தன் பிள்ளைகளுக்கு வெற்றியை அருளுகிற தேவன். அந்த ஜெயத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். அவர் தாமே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து அவர் நம்மை நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன். கத்திரபஸ்நாமத்துக்கு மகிமை உண்டு. அதற்காகவே உன்னதத்திலே ஏறி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கத்திரபஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 69வது சங்கீதத்திலே தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது என்று சொல்லி மிகுந்த துன்பமான சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேக ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டு சேனைகளின் கர்த்தராகிய தேவனையே நோக்கி பார்க்கும்படியாக தாவீது மாத்திரமல்ல, தாவீதின் சங்கீதத்தை இங்கே படிக்கிறவர்களுக்கும் அதை அறிவுறுத்துகிறார். கர்த்தர் நாமத்திற்கு. கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பத்தை ஆண்டுடைய சமூகத்திலே வைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறேன். ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பட்டதான அந்த உபத்திரவத்தையும் இங்கே தாவீது அனுபவித்து சொல்கிறதான ஒரு காரியம். நானும் சிறுமையும் துயரமும் மாணவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து இங்கே தாவீது முதன்மைப்படுத்திய காரியத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து 70வது சங்கீதத்திலும் தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், நான் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறடிக்கிற தாவீதினுடைய காரியங்களை இந்த சங்கீதத்திலே நாம் காண முடியும். 71வது சங்கீதத்திலே கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்தருளும் என்று சொல்லி எந்த சூழ்நிலையாயிலும் ஒருவேளை முதிர்ந்த வயதானாலும் கர்த்தருடைய அடைக்கலத்தையே தேடி ஆண்டோடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறதான இந்த சங்கீதம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போதும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவரை கைவிட்டார்,
அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நமக்கு கட்டுகள் ஆபத்துகள் வரலாம், ஆனாலும் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் ஜெபத்தை கேட்பதற்கு அவருடைய செவிகள் கவனித்து கேட்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 72வது சங்கீதத்திலே சாலமோனை பற்றிதான இந்த சங்கீதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும் என்று சொல்லி ராஜாவுக்காக விண்ணப்பிக்கிறதான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் சாலமோனுடைய ஒரு ஜெபமாய் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேலின் ராஜாவாயினபடியினாலே அந்த ஆளுகையானது நியாயம், நீதி, சமாதானம், பொல்லாங்கனின் அழிவிலே ஒடுக்கப்பட்டவர்களுடைய பாதுகாப்பு, விடுதலை ஆகியவற்றை முக்கியமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாலமோனின் சங்கீதமாக இருந்தாலும் அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் தாமே இந்த காரியங்களை சொன்னார். இதே விதமாக நாமும் அன்ற ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்தை தேடுவோம், ராஜ்யத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உன்னதலான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.